Hi, வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். நான் இப்போ ரீசெண்டாக கேட்ட ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு டைமில் வந்து சிவனும் பார்வதியும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ பார்வதி கேட்டாங்களாம், கங்கையில் குளிக்கிறவங்க எல்லாருக்குமே மோட்சம் கிடச்சிருமே, அப்போ வந்து எல்லாருமே சொர்க்கத்துக்கு வந்துட்டால் சொர்க்கத்தில் இடம் பத்தாதே அப்படின்ட்டு. அப்போ சிவன் சொன்னாராம், சிவன் சிரிச்சாராம். இவங்க ஏன்னு கேட்டதுக்கு, வா நான் காமிக்கிறேன், கூட்டிகிட்டு போயிருக்காரு. கூட்டிகிட்டு போயிட்டு வயசானவங்க மாதிரி டிஸ்கைஸில் போயிருக்காங்க. போயிட்டு சிவன் சொன்னாராம், இப்போ வந்து பாவம் பண்ணாத ஒருத்தர் தான் என் புருஷனை காப்பாற்ற முடியும், ஐயோ அவர் தண்ணியில் விழுந்துட்டாரு, நீ கத்து அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ இவங்களும் அதே மாதிரி, ஐயோ என் வீட்டுக்காரர் வயசானவர் தண்ணியில் விழுந்துட்டார், யாராவதும் காப்பாற்றுங்க, பாவம் பண்ணாத யாராவது ஒருத்தர் காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னப்போ ஒருத்தர் கூட காப்பாற்ற வரலையாம். எல்லாரும் வந்து விலகி போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இளைஞன் வந்து குதித்து அவரை காப்பாற்றினாராம். அப்போ வந்து இவங்க அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீ எல்லாருமே வந்து விலகி போயிட்டாங்கப்பா, நீ மட்டும் எப்படி காப்பாற்றினதுக்கு அவர் சொன்னாராம், கங்கையில் குளித்தா பாவம் எல்லாம் போயிடும், ஸோ நான் கங்கையில் குதித்து தான் காப்பாற்ற போகிறேன், அப்போ என் பாவம் போயிடும் இல்லையான்ட்டு. எவ்வளோ ஒரு ஆழமான கருத்து பாருங்களேன். நம்ம எல்லாருமே வந்து சாமி கும்பிட்றதாகட்டும், இல்லை என்ன விதமானதாக இருந்தாலும் வந்து கடமைக்கு தான் பண்ணுறோமே வழிய நம்பிக்கையோடு பண்ணுறதில்ல. கடவுள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டால் அவர் கண்டிப்பாக பண்ணுவாருன்ற நம்பிக்கையோடு நம்ம கேட்குறதில்ல. கேட்குறோம், ஆனால் அதை பற்றி வரி பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம எப்போ இந்த மாதிரி சரணாகதி அடைகிறோமோ அதுக்கப்புறமா நம்ம எந்த விஷயத்தை பற்றியுமே வந்து கவலைப்படுறதுக்கு தேவையே இல்லை. ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. கடவுள் நம்ம கேட்குற ஒரு விஷயத்தையும் காது கொடுத்து கேட்குறாரு. கரெக்டான நேரத்தில் வந்து அதை நடத்தி கொடுப்பாரு. நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இது உங்களுக்கு புரியும். ஸோ நிறைய நம்பிக்கை வைங்க, கடவுள் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவார். இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.